ஜானுக்கும் வச்சுருப்பாங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது. ஆனால் என்னென்னா இந்த பக்கம் இவர் நடந்து வர மாதிரி இருக்கும், அந்த பக்கம் அவங்க நடந்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? இப்படி நடக்கும். ஜானு வந்துடுவாங்க. ஜானு வந்ததுக்கப்புறம் ஜானுவோட கண்கள் வந்து ராம தான் தேடும். ஏன்னா ஜானுக்கும் தெரியும் ராம் வருவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்டுங்கும்போது ராம் வந்திருக்கான், அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபா வந்து ஜானு கிட்ட சொல்லும்போது ஜானுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போதான் வந்து இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். அது இன்னுமே ஒரு மாதிரி மோசமாக கொண்டு போய் முடிய போகுது அந்த செக்மெண்ட். இங்கே தான் வந்து எனக்கான அந்த ரிலேட்டபிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முடியுது. ஜானு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க ராம காணும். இது பிரச்சனையே 10th முடிச்சதுக்கப்புறம் +1 எந்த குரூப் எடுக்கிறோம் தெரியாது, எந்த குரூப் எடுத்து போறோம், எப்படி பிரிறோம்னு தெரியாது. அதாவது அதே ஸ்கூல்ல 12th வரைக்கும் இருந்தா சரி, வேற ஸ்கூல்ல இருந்தா என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, முடிச்சு சரியா.